என்னோட பெரிய பொண்ணு அம்மா உங்ககிட்ட ஒன்று ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன், என்னென்னு கேட்கட்டுமா அப்படின்னாங்க. ரொம்ப நாளாக ஏன் கேட்கணும்னு நினச்சேன் கேளுன்னு. மாவரைச்ச ஃபஸ்ட்டு டே மட்டும் இட்லி ஊற்றுறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. மாவரைச்ச நெக்ஸ்ட் டே ஊற்றும் போது இட்லி நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்னென்னா இட்லியும் வந்து கார சட்னி, சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டு கார சட்னி அரைச்சிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கல்லில் இருந்ததும் ஃபஸ்ட்டு தலைச்சிக்க வச்சுட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டேன். எண்ணெய் வைக்கணுன்னா தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை சீவி பின்னியும் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுப்பேன். அதுக்கப்புறம் முகத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் அப்படியே அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். நேற்று வந்து எலுமிச்சப்பழம் வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிந்ததாக வெயிலில் காய வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து குலுக்கி மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் வந்து கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு கடகன்னு போயிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாக்கு பதில் நம்ம பழுத்த மிளகா இருக்கு இல்லையா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இல்லை உடச்சக்கடலை இது எல்லாத்தையும் வதக்கி அடித்தோம்னா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி எப்பவுமே நான் லாஸ்ட்டாக வந்து தாளிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சட்னி அரைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எப்பவும் போல் தான் மாவரைச்ச ஃபஸ்ட்டு டே வந்து இட்லி கார சட்னி வச்சு கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே குட்டீஸுங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் தலையை சீவி விட்டுட்டு இட்லி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பாய்.